பிஜேபி மாநிலத்தில் புதிய மாநிலத்தில் லைனா நாயகர் 2026 ஆட்சி மாற்றம் நடப்பது நிச்சயம் அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்றாரு. வரிசையாக 2-3 மீட்டிங்கில் அதாவது எந்த கட்சிக்காரங்களும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம்னு சொன்னால் தான் அவங்க கட்சிக்காரங்களை தக்க வச்சுக்க முடியும். ஆனால் ஆட்சி மாற்றம் எல்லாம் ஏற்படாது, காட்சி மாற்றமும் ஏற்படாது. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2026 கோட்டையில் கொடியை ஆகஸ்ட் மாதம் கொடியும் ஏற்றுவார், முதலமைச்சராக பொறுப்பும் ஏற்றுவார். தொடர்ந்து தமிழக முதல்வர் வந்து நம்ம அவர் பேசுறது வந்து நம்ம மாநில சுயாட்சிக்கு வேணுங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனால் வந்து அவங்க எதிர்த்தரப்பில் வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது முதல்வர் வந்து பயத்தோட பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடப்பாடி பிஜேபி தரப்புன்னு சொல்றாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சிகளுடைய அடிமைகள் சொல்வதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. எங்களுடைய முதலமைச்சர் மாநில சுயாட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும், மாநிலத்துக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும், ஒன்றிய அரசு எங்கள் மீது எந்த கருத்தையும் திணிக்கக்கூடாது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய கல்வி போன்ற சுகாதாரம் போன்றவையெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கின்றன. அதில் எங்களை கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஒன்றிய அரசினுடைய பட்டியலே நாங்கள் குறிக்கிடவில்லை. ஆனால் பொதுப்பட்டியல் என்பது எங்களுக்கும் அவர்களுக்கும் பொதுவான ஒன்று. எனவே பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கலந்து முடிவெடுக்க வேண்டும். எனவேதான் மாநில சுயாட்சி என்பது இதற்காக அவசியமாக தேவைப்படும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களில் வந்து நீதிமன்றம் தலையீடு குறித்து துணை குடியரசுத் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு ஆளுநர் வந்து சந்திச்சிருக்காரு. இதை நீங்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து 9 நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு அவர் அந்த கருத்தை சொன்னார் என்று சொன்னால், இந்திய உச்ச நீதிமன்றம் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இடைக்கால தடை விதித்த பிறகு உச்ச நீதிமன்றத்தை எச்சரிக்கின்ற வண்ணம் அல்லது பயமுறுத்துகின்ற வண்ணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த கருத்துக்கள் துணை குடியரசுத் தலைவரை கொண்டு அவர்களை இயக்குகிற பாரதிய ஜனதா கட்சியாலே சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது ஒன்றுமல்ல. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.